சின்ன வயசுலேயே வாழ்க்கையை கற்றுக்கிட்ட துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தினால யாரையுமே மனசு நோகாம தான் நடத்துவீங்க. பெருசா கணக்கு போட்டெல்லாம் நீங்கள் ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லுதோ அதை செய்வீங்க நீங்கள். கோவமே வந்தாலும் ஆனால் அதை நீங்கள் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது நல்லா பொறுமையாக அதை சொல்லுவீங்க. முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா செயல்லையுமே ஒரு நேர்மை இருக்கணும். ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதை குறுக்கு வழியில் போய் எப்படியாவது முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பிரயத்தனப்பட்டு செய்ய மாட்டீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் அமையறங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2026 வரப்போகிற 2026 புது வருஷம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. 11ல் கேதுவும் 5ல் ராகுவும் அமர்ந்திருக்கிறாங்க. 75% உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ல் இருக்கிற ராகு மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பார். மெயினாக குழந்தைகள் வழியில் குழந்தைகள் நம்ம சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் ஓடும். கிரகங்கள் மாறும்போது அந்த பலனெல்லாம் கொஞ்சம் மாறும். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத குழந்தைகள் கேட்பாங்க. 6ல் சனி பகவான் இருக்கிறது நல்லதுங்க. வேலையாட்கள், அதாவது நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறீங்க அப்படின்னா வேலையாட்களோட ஆதரவு இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டுங்க. கண்டிப்பாக சனி பகவானுக்கு எப்போவுமே நேர்மையாக உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். நல்லா முன்னேற்றி விடுவார். தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்களும் கொஞ்சம் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு உடம்பை பார்த்துக்கங்க. ஏன்னா 4க்குரிய சனி பகவான் இல்லைங்களா, அவர் 6ல் போய் இருக்கிறப்போ 4ங்கிறது நம்ம உடலில் மார்பை குதிக்கிற பகுதி. அப்போ டெய்லி வாக்கிங் போகிறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி கார்டியக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. 9ல் இருக்கிற குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுவாருங்க. 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லைங்களா உங்கள் ராசிக்கு, அவர் 9ல் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சிகள் வந்து பலிதம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். 3ஆம் இடம் எப்போவுமே முயற்சி ஸ்தானம் தான், அந்த ஸ்தானம் இல்லைங்களா. அதனால் முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா ரொம்ப பிரயத்தனப்பட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ வந்து முயற்சிகளுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். குரு பகவான் அதை செஞ்சு வைப்பார். கூட இருக்கிற பெரியவங்க இல்லை யாரோ ஒரு பெரியவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதன் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரியவங்களோட வழிகாட்டுதல் இப்போ நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க, ரொம்ப நன்மையும் நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ல் கேது பகவான் உட்காந்துருக்காரு. அதாவது ராசிப்படி பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இடத்துல கேது பகவான் என்ன பாதகம் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 11ஆம் இடம் என்ன அப்படின்னா நமக்கு மூத்த சகோதரம், அப்புறம் லாபஸ்தானம். எப்போவுமே கேது பகவான் 10, 11ல் சம்மந்தப்படும் போது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவராக இருந்தால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது. நியாயமாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைச்சா போதும். அதில் ஒரு திருப்தி கண்டிப்பாக வேணும் நமக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற விட்டு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இது போதும், நமக்கு இது போதும் அப்படின்னு நம்ம மனசார நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேது பகவான் நல்லது பண்ணுவார் உங்களுக்கு. அதுபோக நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. இப்போ இந்த 11ல் இருக்கிற கேது என்ன சொல்வார்னா, பணம் என்னடா பணம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக வழி தேடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்தில் உங்களுக்கு இந்த டைமில் நாட்டம் அதிகரிக்கும். அதாவது துலாமும் ரிஷபமும் ரெண்டும் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ராசி. பொதுவாகவே வந்து இவங்க சின்ன வயசில் வந்துட்டு கொஞ்சம் அழகாக நம்மளை காமிச்சிக்கணும், எதிர்பாலின ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்துடும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறப்ப இவங்க நிறைய விஷயங்களை சின்ன வயசில் பார்த்து அதில் அனுபவம், கஷ்டப்பட்டது, அதில் இருக்கிற நல்லது கெட்டது இது எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்ததுனால ஒரு ஸ்டேஜில் போதண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி மனசு எல்லாத்தையுமே வெறுத்து இனி இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து உண்மையான பேரின்பம் எதுவோ அதை நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு அதை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அடுத்து வர்ற குரு பயிற்சி, அதாவது இப்போ மிதுனத்தில் இருக்கு இல்லைங்களா, இதிலேருந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் குரு பகவான் கடகத்தில் உச்சமாக வர்றாரு. உங்கள் ராசிக்கு 10ல் நிற்கிறாரு. 10ல் நின்னோம்னா சில தொழிலில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச குருவாக வர்றாரு இல்லைங்களா, அப்போ தொழிலில் வந்துட்டு அந்த அளவுக்கு பாதகத்தை கொடுக்க மாட்டார். அதாவது இது வேறு ஏதாவது தொழில், அதாவது ஒரு தொழிலில் இருந்துக்கிட்டே இன்னொன்று ஏதாவது பண்ணலாம், அடிஷனல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வழிகளில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. இருக்கிற வேலையை நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படிங்கிறப்ப அதெல்லாம் தேவையில்லை.
10ல் நிற்கிற குரு பகவான் 2, 4, 6 இந்த 3 இடங்களை பார்க்கறதுனால, நீங்கள் சப்போஸ் பேங்க் லோனு, கடன் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, அது உங்கள் கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நல்லவைகள் நடக்குங்க. இள வயதில் இருக்கிற துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதாவது வாலிப வயசில் உங்களுக்கு ராகு தசை நடக்கும். 10 பருவத்தில் ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் ராகு எப்போவுமே வலை வீசக்கூடியவர், நம்மளை வலையை சிக்க வைக்கவும் கூடியவர் அவர். அதனால் எல்லா இடத்துலையுமே கவனமாக இருங்க. ராகு நம்ம ராசியில், அதாவது ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து குருவோட சம்மந்தமோ, அவங்க ராசி அதிபதி சுக்கிரனோட சம்மந்தமோ இருக்கிறப்ப நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. பாவர்களோட சம்மந்தம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். துலாம் ராசிக்கார இந்த இளம் வயது குழந்தைகளோட பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. குழந்தைகளோட நட்பு வட்டம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். குரு தசையோ சனி தசையோ இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது குரு ஓரளவுக்கு குரு தசை உங்களுக்கு போகும். ஆனால் சனி தசை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வர்றதுனால எப்போவுமே 5ஆம் இட ஸ்தானாதிபதி எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாருங்க. அந்த வகையில் கன்னி லக்னம், துலாம் லக்னம் இவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ஏற்றத்தை கொடுக்குறவர். அப்படிங்கிறப்ப நல்ல மாறுதல்கள் உண்டாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சின்ன வயசில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஏன்னா வரப்போகிற திசைகள்லாம் ஓரளவுக்கு நல்ல கிரகங்களோட திசையாகவே வருது. அதனால் வாழ்க்கை நல்லா இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மேன்மேலும் வளர, வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீ மாந்தீஸ்வரரையும் கனகன்பட்டி சித்தரையும் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே.